நான் வீட்டில் வேலைக்கு போயின்னு இருந்தேன். நான் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து கால் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா வந்து நம்மளுக்கு காசு போட்டுக்கிறாரு. என்ன சொல்கிற, யார் போடுதுங்கண்ணா? நம்ம ஸ்டாலின் அண்ணன் வந்து நமக்கு காசு போட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே, எனக்கு 15ஆம் தேதி ஒரு 1000 ரூபா வரும், மாதம் கரெக்டாக வந்துடும், எனக்கு முன்னாடியே வந்துடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்லி கேட்டேன். நான் இல்லை 5000 ரூபா போட்டுக்கிறேன், நம்ம நன்மைக்கோசம் போட்டுக்கிறாரு. இல்லை நீ போய் சொல்லி வேணால் போய் பாரு, உனக்கு மெசேஜ் வந்து இன்னும் வரல, மெசேஜ் கண்டிப்பாக வர, எப்போவுமே நம்ம நல்லதே செய்வார், எப்போவுமே அவருக்கு நம்ம நிற்கணும், அவர் நம்ம நன்மை எப்போவுமே மாதம் நம்ம செய்கிறாரு, எப்போ உதவினாலும் கரெக்டாக நிற்கிது. நம்ம அம்மா அப்பா கரெக்டாக நமக்கு சம்பளம் போடலாம் கூட அவரோட காசு நம்ம முதல்ல வருது. அவர் நன்மை நமக்கு எப்போவுமே செஞ்சுருந்தாங்கிற லேடிஸுங்க எல்லாருக்குமே ஒரு அண்ணனாக நினச்சி அவருக்கு எல்லாமே ஓட்டு போடுங்க, அவர் முன்னே நின்று எல்லாமே நடத்துவார். அவர் எப்பவுமே மறக்க விட நம்ம காமராஜ் நகர் வந்து வரேன். என் பேர் பொன்னி. எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு இலவசமாக எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போது எனக்கு வந்து 1000 ரூபா பஸ் பாஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த பஸ்ஸு காசு எனக்கு மீதி 200 ரூபா போட்டு நான் அரிசி வாங்கி சாப்பிட்றேன் மாதமானா. இப்போ இந்த 1000 ரூபா கொடுத்தது கூட இதே என் கூட பிறந்த சகோதரனாக இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த 1000 ரூபா வராது. எனக்கு கரெக்டாக எனக்கு 14ஆம் தேதி எனக்கு காசு வரும். நான் அதை வச்சு நான் என் வீட்டுக்காருக்கு மாத்திரை வாங்குகிறேன், மற்ற எதுனா அர்ஜென்ட்டுன்னா எடுப்பேன். ஆனால் அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடைப்பட்டுக்கிறோம். அடுத்த இதுவில் எங்கள் அண்ணன் தான் வரணும், எங்களுக்கு அவரு தான் வரணும். ஏன்னா பெண்களுக்காக எங்களுக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. இது பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்து முடக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3000 ரூபாய் போட்டுட்டார் எங்களுக்கு முன்னாடியே. அந்த காசு வந்து எலெக்ஷன் டைமில் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அதில் எக்ஸ்ட்ரா 2000 கொடுத்துருக்காரு, 5000 கொடுத்துருக்காரு. அந்த 5000மும் எங்களுக்கு உதவியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த இடம் அவருக்கு போவாதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எங்கள் ஓட்டு எங்கள் அண்ணன் உதயசூரியனுக்கு தான். எனக்கு 1000 ரூபாய் வருதே கிடையாது. 6-7 மாதம் ஆகுது எனக்கு வந்து. இப்போ 5000 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி நானும் போய் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு ஏடிஎம் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஏடிஎம்மில் போய்ட்டு பின் நம்பர் போட்டு 5000 ரூபாய் அமௌண்ட்டு போட்டேன். பைசா 5000 ரூபாய் வந்துருச்சு. எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பேர் சத்யா. ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.